வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான், அப்புறம் வெரைட்டி ரைசஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் கிரேவி. யூஸ்வலாக பண்ணுற வெஜிடபிள் கிரேவியை விட இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 தக்காளியை நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து நான் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய பல்லாக இருக்கிறதுனால 4 பல் பூண்டு போதும். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு, நான் இன்றைக்கி 4 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறதுனால நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் நான் இந்த கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் அதையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இந்த யூஸ்வலாக பண்ணுற கிரேவி கிடையாது. யூஸ்வலாக நம்ம ஓமம்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த கிரேவியில் இந்த ஓமம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண அந்த பொடியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எல்லாத்துலேயும் அந்த மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை லிட் போட்டு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நீங்கள் குக்கர் லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் கிரேவி ரெடி. ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி இலை மேலே தூவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே சாப்பிடும் போல் தோணும். அந்தளவுக்கு டேஸ்டியான சூப்பரான கிரேவி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.